My voice is hope my voice is clear. Uh, yeah, we can start uh, with our yesterday audio file thing. யாரெல்லாம் அந்த audio file கேட்டீங்க? Please, please share your feedbacks and what if you have any doubts, please share it. Okay. So it's last day of our session. இன்னைக்கு வந்து we are going to speak about notebook LMனு there is a tool ChatGPT Gemini மாதிரி notebook LM is there. It was created by கூகுளோடைய டூல் உள்ள யூஸ் பண்ணுற மாடல்ஸ் வந்து ஜெம்னாயோட மாடல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் பீன் யூஸ்டு ஃபார் லேர்னிங். நம்ம லேர்னிங் ரிசர்ச்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், ஆர்டிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக நிறைய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறதுக்காக பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் இட். இன்றைக்கி நம்மளோட முதல் டாபிக் அந்த நோட்புக் எல்லாம். அதுக்கப்புறம் நேற்று நம்ம பார்த்தோம் கேன்வாஸில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் டாபிக் கேன்வாஸ், பட் நேற்றே கேன்வாஸ் என்னென்னு பார்த்துட்டதுனால வில் நோட்புக் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த கொஸ்டின்ஸ், வாட் எவர் கொஸ்டின்ஸ் வி ஹேவ், வாட் எவர் டவுட்ஸ் வி ஹேவ், ப்ளீஸ் ஓப்பன் அப் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் நாட் ரிலேட்டட் டு நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அதுலேருந்து இல்லைனாலும் இஃப் யூ ஹேவ் சம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ், இது எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருந்தால் ப்ளீஸ் ஓப்பன் அப் யுவர் செல்ஃப், ask your questions, share your feedbacks. அப்போ தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும் நம்ம செஷன். அப்போ தான் நிறைய கற்றுக்க முடியும்ல. ஓகே, if you don't have any questions now, I will start. Okay, so notebook like நம்ம like we are finding ChatGPT, Gemini, like we can find notebook LM. ஸோ நோட்புக் எல்லாம் ஏன்னு கொடுத்தா இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் லிங்க்கே இந்த மாதிரி கூகுளோட நோட்புக் எல்லாம்னு வரும். ட்ரை நோட்புக் எல்லாம். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் அந்த மாதிரி கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வியூ நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நோட்புக் எல்லாம்ல என்னெல்லாம் பண்ணலான்னா, நம்மகிட்ட அது வந்து என்கிட்ட வந்து ஒரு தீசஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட வந்து ஒரு ஓகே நான் என்ன பண்ணுவேன் என்னோட யூஸ் கேசஸில் நான் வந்து ஒரு ஏஐ வச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இந்த லாஸ்ட் 2 days அந்த கிளாஸஸில் வி ஆர் கலெக்டிங் ஃபீட்பேக்ஸ். ஸோ ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஃபீட்பேக்ஸும் படிக்கணும். படிச்சுட்டு அதை வந்து நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக எடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ நான் வந்து நோட்புக் எல்லாமே என்னோடய ஃபீட்பேக்ஸை கொடுத்துட்டு, இது மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 2 ஃபீட்பேக்ஸ் இருக்குது கொடுத்துட்டு சிம்பிள் டேட்டாவாக எடுத்துகிட்டு வரும். ஸோ ஒரு பிபிடியாக எடுத்துகிட்டு வருவேன். ஸோ பிபிடியாக எடுத்துகிட்டு வந்தால் ஓகே என்ன நம்மளோட ஃபேக்கல்டிஸ் என்ன சொல்கிறாங்க, எது வந்து நல்லாயிருக்கு, நியூட்ரல் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, லைக்லி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, என்ன வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, என்ன டூல்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க எதை வந்து அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்கிறாங்க, இந்த மாதிரி. ஸோ ஸோ அதுக்கப்புறம் ஓகே வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் கீ மெட்ரிக்ஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஏஐ டூல்ஸ் இந்த டூல்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, ஜெமினி நோட்புக் எல்லாம் ஒரு என்னென்ன கான்செப்ட்ஸ் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி ரிசர்ச் கான்செப்ட்ஸ்க்காக பேசுகிறாங்க. ஸோ ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை யூஸ்ஃபுல்லாக மாற்றணும். ப்ளஸ் ஒரு அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றணும். எனக்கு மட்டும் புரிஞ்சால் போதாது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக படிக்க போகிறேன். நம்ம நேற்று முந்தா நேற்று
நான் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஆடியோ ஃபைல் ஷேர் பண்ணுறது எப்படி எப்படி பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு எப்படி வந்து அந்த ஏஐ வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்எல்எம் ஒர்க் ஆகுதுன்ற புக்கை கொடுத்துட்டு நான் இங்கே வந்து ஒரு ஆடியோ ஃபைல் ஜென்ரேட் பண்ணேன். தமிழில் கொடுத்து ஜென்ரேட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஆடியோ ஃபைல் இருந்துச்சு. தமிழில் ஒரு நல்ல இந்த புக்கை படித்த ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வித் கான்வர்சேஷன் 2 பேர் பேசிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லி புதிரோட அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டியான விஷயம் படிக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு 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 பிளாக் எழுதணும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஒரு இந்த ஏடபிள்யூஎஸ் பற்றி ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுதணும்னா நான் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இந்த ரிப்போர்ட்ஸில் ஆல்ரெடி நமக்கு சில இதெல்லாம் இருக்கும். ஸ்டடி கைடு பிளாகு அந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்னும் சஜஷன்ஸில் நம்ம ஆர்டிக்கல் இல்லைனா புக்கு அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருக்கும். இல்லை நம்மளோட ஓனும் க்ரியேட் பண்ணலாம். இங்கே சஜஷன் பார்த்தோம்னா எஜுகேஷ்னல் ப்ரீமியர் பற்றி பேசணுமா இல்லை ப்ராசஸ் ஓவர்வியூவா இல்லை ஒயிட் பேப்பர் ரைட் பண்ண போகிறோமா. ஓகே, ஒயிட் பேப்பர்னால் அதுக்கு அதில் வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டு கண்டென்ட் இருக்கும். ஸ்டில் நம்ம என்ன ஆட் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு லாங்குவேஜ் கூட சேஞ்ச் பண்ணணும்னா தமிழில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஒயிட் பேப்பர் ஜென்ரேட் பண்ண சொன்னால் அவன் ஜென்ரேட் பண்ணுறான். அவன் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டும் அத்தன்டிகேட்டடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு அதை வந்து ரீஃபைன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸஸுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கிரியேட் நியூ நோட் புக். ஸோ இது வந்து என்ன இங்கே வந்து ஒரு பியூட்டினா இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் இல்லை இங்கிலீஷ் மேமுக்கு தான் தமிழ் மேமுக்கு தான் மேக்ஸ் சாருக்கு தான் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சினாரியோவுக்கு ஓகே. ஸோ ஒரு 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 சினாரியோவுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு தமிழோட இலக்கியம் இலக்கணம் வந்து அதை வந்து ஒரு பிபிடியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரையிங். ஸோ என்ன பண்ணியிருந்தேன், வெப்சைட்ஸில் வந்து தமிழோட இலக்கியம் இலக்கணம் பற்றி டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்காக இது போயிட்டு டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த டேட்டாலாம் ஓகே நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். சிலப்பதிகாரம் இருக்குது, இலக்கியம் இலக்கணம் பற்றி இருக்குது, திருக்குறள் இருக்குது, ஓகே சங்க இலக்கியம் இருக்குது. ஸோ அந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு பிபிடி கிரியேட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் கிரியேட் பண்ண ஒரு பிபிடி, அதுக்கப்புறம் தமிழில் ஒரு பிபிடி கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த தமிழ் பிபிடி பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வைஸும் அந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற பிக்சர்ஸ் வைஸும் இட் வாஸ் மைண்ட் ப்ளோவிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் எந்த ஒரு பிக்சர்ஸும் நான் கிரியேட் பண்ணல. அந்த கண்டென்ட் எப்படி வரணும் எதுவுமே சொல்ல. ஜஸ்ட் நான் வந்து என்னோட டாக்குமெண்ட் கூட தான் இட்ஸ் இட்ஸ் லைக் நான் வந்து இப்போ வந்து தமிழில் வந்து திருக்குறளோ இல்லை ஏதோ ஒரு இளங்கோவடியில் ஏதோ ஒரு சிலப்பதிகாரம் ஏதோ ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். அந்த டாப்பிக்கான கண்டென்ட் மட்டும் இருக்குது. அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷுவலைஸ்டாக கீ பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் சங்க வரலாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிக்சர்ஸோட க்ரியேட் பண்ணுச்சு. அகம்புறம்னா என்ன அப்படின்றது ஒரு பிக்டோரியலாக எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஸோ இப்போ நான் எப்போ வந்தாலும் எனக்கு வந்து அகம்னா இதான், புறம்னா என்னன்னு பார்க்கும்போது தெரிஞ்சு. ஓகே, புறம்னா போர், வீரம், கொடை அப்படின்றது அரசு அப்படின்றது பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த பிக்சரை பார்த்து புரிஞ்சிருச்சு. ஸோ அதே தான் கெமிஸ்ட்ரிலையும் நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு பயங்கரமான புரிய முடியாத டாபிக் புக்ஸ்லலாம் எதுக்காக நமக்கு வந்து ஒரு இமேஜ் போடுறாங்க. ஒரு புரிய முடியாத ஒரு டாபிக் இருக்குது, ஒரு நியூட்டனோட லா, இது வந்து வெறும் வேர்ட்ஸில் சொன்னால் புரியாது, ஒரு பிக்சர் போட்டால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் போடுறாங்க, ரைட்? ஸோ ஒரே ஒரு பிக்சர் கொடுத்தாவே புரிஞ்சிக்க முடியுதுன்னா அப்போ அதை வந்து இன்னொரு ஒரு ஒரு 10 ஸ்லைடாக போட்டு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸ்டில் அதை வந்து இன்னும் ஒரு 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 படி மேலே போயிட்டு வீடியோவாக காமிச்சா எப்படி புரிஞ்சிக்க முடியும். தமிழ் ஆடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் எந்த அளவுக்கு மக்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த அந்த புரிதல் எடுத்துகிட்டு வர்றது என்ன மாதிரி ஏஐ இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுதான் என்னையோட சினாரியோ. ஸோ 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 என்ன காட்டுறேன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு சர்ச்சை தான் கொடுத்தேன். இலக்கியம் இலக்கணம்க்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தது அதை வந்து ஒரு பிடிஎஃபாக மாற்று பிபிடியாக மாற்ற சொன்னேன். ஸோ இந்த அளவுக்கு இமேஜஸ் கிரியேட் பண்ணி கண்டென்ட் போட்டு கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு we are going to explore. ஸோ இந்த நோட் புக் எல்லாம் லாகின் பண்ணக்கப்புறம் இங்கே கிரியேட் நியூ புக்குன்னு இருக்கும். இதை கொடுத்தோன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எதனா ஒரு ஃபோல்டு நம்மகிட்ட வந்து ஏதோ ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்.
இல்லைனா இங்கே இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு யூடியூப் வீடியோவை ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டை காப்பி பண்ணி இதை நான் ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். இந்த வெப்சைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துட்டே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கூகுள் டிரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து டெக்ஸ்ட்டே இருக்குது, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இல்லை என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படின்றப்போ சர்ச் இந்தியன் பேஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஃபாஸ்ட் சர்ச் பண்ணலாம், இல்லைனா டீப் ரிசர்ச் பண்ணலாம். டீப் ரிசர்ச்னா வெப்பில் போயிட்டு ரொம்ப நேரம் தேடுவோம். ஃபாஸ்ட் ரிசர்ச்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டிரைவ்லையும் தேட சொல்லலாம். நமக்கு இப்போதைக்கு அவங்க வெப்பில் தேட்டு வந்து நம்ம கண்டென்ட் எடுத்து வந்தால் போதும். ஸோ ஸோ அது வந்து தேடிட்டு இப்போ வந்து எனக்கு சில ரிசோர்ஸஸ் சொல்லியிருக்கு. இந்த ரிசோர்ஸஸ்லாம் தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே, என்னோட ரிசோர்ஸஸ் ஓகே, நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சில ரிப்போர்ட் சில இதால் ஆக்சஸ் பண்ண முடியல. மேபி பழசாக இருக்கலாம், ஏஐ முன்னாடி இருக்கப்போ இருந்திருக்கலாம், இப்போ அதால் ஆக்சஸ் பண்ண முடியல. பட் இதால் சில ரிப்போர்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து அதுக்கான ஒரு சம்மரி கொடுத்துருச்சு. எய்தர் இங்கே நான் வந்து சேட் பாட் பண்ணி கேட்டுக்கலாம், எனக்கு வந்து எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக போயிட்டு இப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ ஓவர்வியூ. நான் வந்து நேற்று உங்களுக்கு 2 ஆடியோ ஃபைல் சென்ட் பண்ணேன். அது 2மே என்கிட்ட இருந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண ஆடியோஸ், ஸ்டில் தமிழ் ஆடியோஸ். அது வந்து அந்த ஆடியோ ஃபைல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ ஃபைல் கிரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு தமிழில் கிரியேட் பண்ணால் இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்து இங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டீப் டைவ். ஸோ டீப் டைவ் தான் நம்ம நேற்று பேசுனது. ஸோ 2 பேர் இருந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக கிளாரிட்டியோட தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ரீஃப்னா சின்னதாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிபேட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதனா ஒன்று பண்ணணும்னா அதை எப்படி பண்ணலான்றது இது. ஸோ ஐம் ஜஸ்ட் தமிழில் ஒரு ப்ரீஃப் மட்டும் சொல்கிறேன், சீக்கிரமாக ஜென்ரேட் ஆகணுன்றது. ஸோ ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆடியோ. சேம் வே நமக்கு வந்து ஒரு வீடியோ வேணும். அது வந்து ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் வேணும். ஸோ இதால் வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ரீஃப்னா எ பிட் சைஸ்டு. இதுலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் பண்ணலாம். பட் தமிழ்லேயே பண்ணலாம், தமிழ். பட் இங்கே வந்து நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி அனிமேட்டட் வரணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேவும் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று நம்ம ஆடியோவாக ஜென்ரேட் பண்ணலாம், நம்மளோட கண்டென்ட் வீடியோவாக ஜென்ரேட் பண்ணலாம். செகண்ட், தேர்ட் ஆப்ஷன் மைண்ட் மேப். இது வந்து மைண்ட் மேப் நம்ம எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் தெரியல. பட் இப்போ இந்த சோஷியல்லாம் மைண்ட் மேப்னு சொல்லிட்டு டைம் 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 சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 2019 இந்த இது, 2020 இது, 2025 இது, 1995 இது, 1875 அதுன்னு சொல்லிட்டு அந்த இந்த இயர்னாவே இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும் நமக்கு. ஸோ அதே மாதிரி மைண்ட் மேப்புன்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, சுதர்ஷன் வந்து ஏதோ என்னோட ரெஸ்யூமை கொடுத்துட்டு நான் இன்டர்வியூ போகிறேன், லாஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்குன்னா மைண்ட் மேப்பை பார்த்துட்டு போவேன். ஸோ ஓகே, நம்மகிட்ட ஒரு புக் இருக்குது, 10 பேஜ் புக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம், ஒன்று புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வரப்போ ஸ்டார்டிங்கில் என்ன படிச்சுன்றதை கோரிலேட் பண்ண முடியாது, அது வந்து மறந்துடும். ஸோ ஆனால் வந்து மைண்ட் மேப்புன்றப்போ என்ன ஆகும்னா, ஒரு டாபிக் கீழே என்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த சப் டாபிக் கீழே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். அப்படின்னா
ஓகே. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் லா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது தான் நியூட்டன்ஸ் லா 1 2 3. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது தான் ஒன்று. ஸோ அந்த மைண்ட் மேப் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஏரோடைனமிக்ஸ் பற்றி சொன்னோம். ஓகே. அதுக்கப்புறம் ஏரோடைனமிக்ஸோட இதுதான் வந்து மேஜர் 5 டாபிக்ஸ் நம்ம நம்மளோட ரிசோர்ஸில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிசர்ச்சை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் கோர் ஏரோடைனமிக் கான்செப்டை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் ப்ரொபல்ஷன் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அப்போ ப்ரொபல்ஷனுக்குள்ளே என்ன டாபிக்ஸ் இருக்குது? ராக்கெட் ப்ரொபல்ஷன் ஒன்று இருக்குது, ஏரோஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த 2 டாப்பிக்கில் ஓகே ராக்கெட் ப்ரொபல்ஷனை பற்றி படிக்கணும்னா என்னென்ன இருக்குது? எனக்கு ஜெட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது போல், ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்னு ஒன்று. ஸோ இப்போ வந்து எனக்கு எனக்கு இப்போ வந்து எனக்கு இந்த டாபிக் மட்டும் தான் பார்க்கணுன்றப்போ நான் ஓகே எனக்கு இந்த டாபிக் மட்டும் புரிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு இதில் ஏதோ ஒன்று கேட்கணுன்றப்போ ஜெட் ஜெட் வெலாசிட்டியை கிளிக் பண்ணேன்னா இவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவான். டிஸ்கஸ் வாட் திஸ் ரிசோர்ஸ் சே அபவுட் ஜெட் வெலாசிட்டி இன் த லார்ஜ் கான்டெக்ட் ஆஃப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஓகே. ஸோ அந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் தான் மேஜர் டாபிக். அதுக்குள்ளே இருக்க ஜெட் வெலாசிட்டி இதுதான் சப் டாபிக். இது ரெண்டுத்தையுமே கேட்டுட்டு கிட்ட கேட்குறேன். ஸோ நம்மளோட கண்டென்ட்லேருந்து எடுத்து இந்த ப்ரொவைடட் ரிசோர்ஸில் ஸோ ஜெட் வெலாசிட்டியை ரெஃபர் பண்ணி இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதை அந்த கிளியர் கட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஒரு 20 பேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன டாபிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்ன சப் டாபிக் இருக்குது, அந்த சப் டாபிக்குள்ளே எதை எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ ஒரு மைண்ட் மேப்புன்றது இந்த அளவுக்கு டீட்டெயில்டு வியூவை நமக்கு படிக்க வர்றதுக்கோ இல்லை ஏதோ லாஸ்ட் டைமில் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கோ நம்ம அதுக்காக இந்த இந்த மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்ஸ் இதான் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஏதோ ஒன்று ரிசர்ச் ஆர்டிக்கல் இல்லை பிளாக் க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு நமக்கு மேஜராக தேவைப்படுறது இந்த ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரீஃப் டாக்குமெண்ட். அந்த ப்ரீஃப் டாக்குமெண்ட்டில் ஓவர்வியூ நம்ம நம்ம எதை பற்றி சொல்கிறோமோ அது ஓவர்வியூ வரும். பட் இங்கே இங்கே எல்லாத்துக்குமே ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ப்ட் ஏற்கனவே இருக்கும். ஒரு ஒரு ஸ்டடி கைட்னா அதுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ப்ட் இருக்கும். ஷார்ட் ஆன்சர் குவிஸ் வேணும். ஸோ அப்போ வந்து ஏரோஸ்பேஸ் பற்றி படிக்கிறோம், ஏரோடைனமிக்ஸ் பற்றி படிக்கிறோன்னா அதுக்கு ஸ்டடி கைட்னா அது குவிஸ் வேணும், சஜஸ்ட் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வேணும். அப்போ என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் விஷயம் வேணும் அப்படின்றத யூ ஆர் ஹைலி கேப்பபிள் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் டியூட்டர் கிரியேட் அ டீட்டெயில்டு ஸ்டடி கைட் டிசைன் டு ரிவ்யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கோர்ஸ் சோர்சஸ் கிரியேட் அ குவிஸ் கிரியேட் பண்ண இதில் ஓகே. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் நம்ம அது இல்லைனாலும் நம்ம தனியாகவும் நம்மளோட ப்ராம்ப்டை கொடுத்து இங்கே நமக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அங்கே அதை கொடுத்து அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரிசர்ச் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த அந்த ரிப்போர்ட்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இந்த ரிப்போர்ட்ஸுன்ற ஆப்ஷன். அதுக்கப்புறம் இது எல்லாமே தாண்டி வந்தால் ஃப்ளாஷ் கார்டு அண்டு குவிஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்டும் குவிஸும் எதுக்கு 100% யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் படிச்சிட்டோமா இல்லையா? இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கரெக்டாக நான் வந்து ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா படிச்சிருப்பேன். படிக்கிறப்போ நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து என்ன அசஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ அந்த அசஸ் பண்ணி பார்க்குறதுக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு இடம் வேணும். இங்கே வந்து படிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. படிக்கிறதுக்கு ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, மைண்ட் மேப் இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது. என்னை அசஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக இருக்கிறது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் குவிஸ். ஸோ குவிஸில் வந்து என்ன நடக்கும்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு நம்மளோட ஹிஸ்டாரிக்கலாகவே நம்மளோட எக்ஸாம்னாவே ஒரு 20 கொஷின் இருக்கும். 20 கொஷினில் வந்து எழுதி முடிக்கணும். 30 நிமிஷம் 20 நிமிஷத்தில் எழுதி முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் 20 மார்க்குக்கு 10 மார்க் எடுத்திருக்க அப்படின்னு அதோட முடிஞ்சிடும். இந்த இந்த எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, இந்த தப்பான கொஸ்டினுக்கு எது கரெக்டான ஆன்சர், ஏன் இது கரெக்டான ஆன்சர், நீ ஏன் அதை தப்பாக பண்ண, அது ஏன் தப்பான ஆன்சர் அப்படின்றத கிளியராக அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அன்னைக்கே எனக்கு இது தப்பு, இதுதான் கரெக்டான ஆன்சர், ஏன் இது கரெக்டான ஆன்சர்ன்றது தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் டே தேர்ட் டே வந்து அந்த கொஸ்டினுக்கு எனக்கு எது கரெக்டான ஆன்சர்ன்றது என்னோட மைண்டுக்குள்ளே அதுவே வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு வராமலே நம்ம வந்து ஒரு எக்ஸாமு இதெல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த குவிஸில் வந்து என்ன நடக்கும்னா நான் வந்து பேக்கில் போயிட்டு காமிக்கிறேன் அந்த குவிஸ் வந்து என்னென்னு. ஸோ இதுதான் நம்ம நம்ம கிரியேட் பண்ண ரிப்போர்ட்டோட காம்ப்ரஹென்சிவ் இதுதான். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, கேன்வாஸில் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டும் கேன்வாஸ் மாதிரி தான். நம்ம இதை டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபார்மேட் எதுவுமே மாறாமல் ஒரே கரெக்டான ஃபார்மேட்டில் வரும். ஸோ குவிஸு
ஓகே. ஸோ குவிஸ்ன்னு பார்க்குறப்போ, நான் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு. அந்த ரிசர்ச் பேப்பர பத்தி படிக்கிறேன். படிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 14 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஓகே. அக்கார்டிங் டூ ஹேபிட்ஸ் ஆஃப் ஹாப்பி பிரைன் அது வந்து ஒரு புக்கு. வாட் இஸ் த பிரைமரி சர்வைவல் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் த டோபமைன். ஓகே. அதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் தப்பா கிளிக் பண்றேன். இங்கவே எனக்கு வந்துருச்சு, இல்ல டோபமைன் இஸ் ரிலீஸ்ட் இன் ஷார்ட் ஸ்பட்ஸ் வென் அ ரிவார்ட் இஸ் ஆன்டிசெப்டிங். ஸோ இது வந்து தப்பான ஆன்சர். இட் டஸ் நாட் ப்ரொவைட் அ கான்ஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இது இந்த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாது. இதான் கரெக்டான ஆன்சர். டு மோட்டிவேட் த சீக்கிங் ஆஃப் ரிவார்ட் தட் மீட்ஸ் சர்வைவல் நீட்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு வந்து அவன் ஏன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஸோ சப்போஸ் எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னா நான் இங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்தா, ஸோ நான் இந்த குவிஸை எடுத்தேன். இதான் என்னோட கொஸ்டின். நான் இதை சூஸ் பண்ணேன். இதான் வந்து இன்கரெக்ட் ஆன்சரு. எனக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஹெல்ப் பண்ணு. ஸோ வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் ஒரு ஒரு தடவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவனே டெம்ப்ளேட்டரைஸ் ஆக்கிட்டான். கொஸ்டின் இதான், இது நான் இதான் கரெக்டான ஆன்சர், இது இன்கரெக்ட் ஆன்சர். நான் அதை தான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது புரியல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. இந்த குவிஸை வந்து நான் முடிக்கிறப்போ இந்த கொஸ்டின் நான் தெரியலன்னா இங்கவே நான் கேட்டுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், கொஸ்டின்ஸும் கேட்டுக்கிட்டேன். ஸோ இதை நான் முடிக்கிறப்போ நான் வந்து பெட்டராக இருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது. எல்லாத்தையும் நான் தப்பாக பண்ணாலும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்துக்கு மூவ் ஆகிருப்பேன். ஸோ அந்த கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுறது அந்த குவிஸ்ன்ற ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்றது குயிக்காக ஒரு விஷயத்த வந்து ரன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து வாட் இஸ் த பிரைமரி எய்ம் ஆஃப் த ரிசர்ச் பிரசன்டட் இன் த சோர்ஸ் மெட்டீரியல். ஸோ நான் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை படிச்சிட்டேன். அதோட பிரைமரி எய்ம் என்ன? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட எஃபிஷியன்சி, லேர்னிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது, த டு எவால்வேட் த யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டட் இன் ஹையர் எஜுகேஷன். ஓகே. ஸோ அப்போ நான் வந்து அதை படிச்சிட்டேன்னா இங்கே வந்து எனக்கு வந்து இந்த 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 மாதிரி கேள்வி வந்துருச்சுன்னா, ஒரு ஒரு ஃப்ளாஷ் கார்டு வந்துருச்சுன்னா இங்கே என்னால் பார்த்துக்க முடியுது. டக்குன்னு ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியுதா? தெரியலையா? ஓகே. அப்போ உடனே என்னால் வந்து எடுத்து இங்கே எக்ஸ்பிளைன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா, அது ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் இந்த 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 ஒரு 30 50 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. இந்த 50 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் முடிக்கிறப்போ இந்த இந்த 2 ரிசோர்ஸும் எனக்கு குவிஸும் நான் அட்டன் பண்ணிட்டேன். குவிஸில் இருக்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ளாஷ் கார்டையும் அட்டன் பண்ணிட்டேன். அதையும் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த இந்த இந்த 2 டாக்குமெண்ட்டோட கீ மெட்ரிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட்ஸ் இன் மை அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து சும்மா ஸ்கீமிங் மட்டும் பண்ணல, ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. ரைட். ஓகே. ஸோ ஸோ ஆடியோ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆடியோ ஃபைல் எனக்கு இந்தியாவோட ஏரோடைனமிக்ஸ் மற்றும் ராக்கெட் சயின்ஸ் பத்தி ஒரு சின்ன பார்வை தான் இது. ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறதுங்கிறது சும்மா ஒரு பட்டனை தட்டுற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல இல்லையா? அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆழமான அறிவு, ரொம்ப துல்லியமான கணக்குகள், அப்புறம் கடுமையான சோதனைகள்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு. இந்தியாவோட விண்வெளி பயணங்கள் எப்படி தெரியும்? அதுக்கு தான் சியோல்கோஸ்கி ராக்கெட் சமன்பாடுன்னு ஒரு மாஸ்டர் ஃபார்முலாவே இருக்கு. அதாவது ஒரு ராக்கெட் எவ்வளவு எரிபொருளை எவ்வளவு வேகமா வெளியே தள்ளுதோ அதை வச்சு அதோட ஃபைனல் ஸ்பீடை கணிக்கலாம். ஒவ்வொரு மிஷனோட வெற்றியையுமே இதுதான் தீர்மானிக்குது. கடைசியா இந்த தியரியும் கணக்கும் நிஜத்துல ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா? இதுதான் ரியாலிட்டி செக். நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேப்ஸ்ல நம்ம ககன்யான் மாதிரி ப்ராஜெக்டோட பாகங்களை விண்ட் டனல்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஒரு வீடியோ நோட்புக் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா, வென் வென் பீப்புள்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட் வித் ஒரு ஒரு ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு ப்ராம்ப்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்டஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லை பேசிக் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹவு ஏரோப்ளைன் இஸ் ஃப்ளையிங், அது எவ்வளோ வெயிட்டில் இருந்தால் எவ்வளோ ஹைட் வரைக்கும் பறக்கும், அந்த சயின்ஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிளியர் கட்டாக புரியணும் எனக்கு. சும்மா போயிட்டு புக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து தமிழில் வந்து என்கிட்ட வந்து ஓகே இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கீ மெட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு நம்ம ஒரு ரிசர்ச் ஏரோஸ்பேஸ் பற்றி பண்ணுறோன்னா இட்ஸ் நம்ம நம்ம வந்து போயிட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸும் 10 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸோட புக்கையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற ஃபார்முலாஸையும் நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ரைட். ஸோ நமக்கு வந்து அதை அவங்க சொல்கிற கான்செப்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பேக்ரவுண்டு படிச்சிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்டே நமக்கு இங்கே தமிழில் நம்மளால் படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றப்போ
ஈஸியா நம்மளால ஒரு விஷயத்த ஈஸியா டெரைவ் பண்ண முடியும். டெரைவ் பண்ணிட்டு அதுக்காக நம்மளால ஒரு புக்கோ, இல்ல ஒரு பிபிடியோ, பிரசன்டேஷனோ, ப்ளாகோ, ஆர்டிக்கிளோ கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தோம்னா வாங்க ஒரு ராக்கெட் லான்ச் பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ சிம்பிளா பார்க்கலாம். ஸ்பேஸுக்கு போக பயங்கரமான வேகம் தேவை. ஒரு ராக்கெட்டோட அதிகபட்ச வேக மாற்றமான டெல்டா வியே நமக்கு சொல்லும். இதுல முதல் விஷயம் ஜெட் வேகம். இன்ஜின்ல இருந்து வர்ற புகை எவ்வளவு வேகமா போகுதோ அந்த அளவுக்கு தள்ளு விசை அதிகமா இருக்கும். அடுத்து மாஸ் ரேஷியோ, அதாவது ராக்கெட்டோட மொத்த வெயிட்ல எரிபொருள் மட்டும் எவ்வளவுன்னு பாக்குறது. சரி, இத ஒரு நிஜ உதாரணத்தோட பார்க்கலாம். 4 ஸ்டேஜ் இருக்கிற இந்த ராக்கெட்ல 40 கிலோ பேலோட ஆர்பிட்டுக்கு அனுப்பணும். இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜோட ஸ்பெக்ஸ். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்தோ எவ்வளவு வேகம் கிடைக்குதுன்னு நம்ம கணக்கு போடலாம். பயணம் முதல் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது. இது மொத்தமா 14,840 கிலோ எடையை தூக்கிட்டு கிளம்புது. நம்ம ஃபார்முலால 4 ஸ்டேஜோட வெயிட்டையும் கணக்குல எடுத்துக்கிட்டு முதல் ஸ்டேஜோட வேகத்தை பார்க்கலாம். 9,000 கிலோ எரிபொருளை நெரிச்சதுக்கு அப்புறம் ராக்கெட் முதல் கட்ட வேகத்தை நம்மளோட வேகம் சாரி. கிட்டத்தட்ட ஓகே. 10 கிலோமீட்டர். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் when we are using this இந்த மாதிரி ஒரு ஜென்ரேட்டட் அனிமேட்டட் ஒரு புக்கில் இருக்க ஒரு பிக்சர் பார்த்தே மக்களால் வந்து when we are able to understand what is நியூட்டன்ஸ் தேர்ட்ல அதோட ஈர்ப்பு விசை இல்லை கிராவிட்டி ஃபோர்ஸ் புரிஞ்சிக்க முடியும்னு இத்தனை வருஷமா நம்ம வந்து ஒரு புக்கோ காமிச்சு அதோட இமேஜை காமிக்க முடியுதுன்னா தென் இந்த மாதிரி ஒரு பிக்டோரியல்ஸா ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படி படிச்சதை விட இப்படி படிச்சா இல்லை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கே ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் இப்போ லைக் நம்ம வந்து ஒரு பிபிடி ஒன்று காமிச்சோம் இல்லையா, ஒரு இலக்கியம் இலக்கணம்ல நம்ம வந்து ஏதோ நம்ம வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இலக்கியம் இலக்கணம் அதுல ஏதோ ஒரு இப்போ அகம்புறம் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, புறம்னா எனக்கு ஓகே வீரம் கொடை அரசு அப்படின்றது அந்த அந்த இமேஜ் பார்க்குறப்போ ஓகே ஒரு அரசர் இருக்கார், அவரை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியுது. சேம் ஏரோடைனமிக்ஸில் ஒரு ஒரு இமேஜ் நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து அது ஓகே இதை பற்றி இப்படி பேசுகிறாங்க. அதுக்கிட்ட வந்து இப்போ 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பார்ட்டும் அது எவ்வளோ ஹைட்டு போகிறப்போ அது வந்து இட்ஸ் பிரேக்கிங் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அதை பார்க்குறப்போ அது வந்து நான் வந்து ஒரு ஒரு பேப்பரில் படிக்கிறப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் நான் பார்க்குறப்போ அது வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல். இட்ஸ் ஃப்ரீ டூல் நோட் புக் எல்லாம்ன்றது. ஸோ அதனால தான் ஐ வாஸ் சேயிங் டு எவ்ரி ஒன் டு ட்ரை அவுட் திஸ் டூல். இந்த டூலை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஆட் ரிசோர்ஸ்னு போட்டு இந்த அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது ஓப்பன் ஆகும். நான் இந்த மாதிரி தான் இந்த பிடிஎஃப் எஃப்டிபி இல்லைன்னா வேறு என்ன என்கிட்ட கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை டபுள் கிளிக் பண்ணனாவே இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அப்லோட் ஆகிடும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த அந்த ரிசோர்ஸ் மட்டும் எடுத்து இங்கே சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து 6 காம்போனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆடியோ, வீடியோ, மைண்ட் மேப்பு, ரிப்போர்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு, குவிஸ். இந்த 4ல் எதனா டவுட்ஸ் இருந்தால் உங்களோட மியூட்டை வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். சார் ஒரு முறை சம்மரைஸ் மட்டும் சொல்லிடுங்க சார். ஓகே, இந்த 4த்தையுமா சார்? இல்லை இல்லை, அது எப்படி கொண்டு வர்றதுங்கிறது மட்டும். ஓகே. ஸோ
இது நம்மளோட நார்மல் கிரியேட் நியூ நோட்புக் அவ்வளோதான் சார். இதை கிளிக் பண்ணால் வி ஹேட் அ பாப்அப், நமக்கு வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஸோ இந்த பாப்அப்பில் நம்மக்கிட்ட எந்த ரிசோர்ஸுமே இல்லை, நம்ம வந்து பிளாங்காக இருக்கும் ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம்னா நம்மளோட ப்ராம்ப்ட் இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு என்டர் அடித்தா இவங்களே நமக்காக ஒரு சில ரிசோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை நம்மக்கிட்ட வந்து ரிசோர்ஸ் வந்து ஃபைல்ஸாக இருக்குது, நம்மகிட்ட ஏற்கனவே புக் இருக்குது, நம்மளோட புக் இருக்குது. அந்த புக் இருந்துச்சுன்னா இந்த அப்லோட் ஃபைல்ஸை கொடுத்து நம்மளோட ஃபைல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் நம்ம ஃபைல் வந்து இங்கே ஆட் ஆகுது. ஒன்ஸ் நம்ம ஃபைல் நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட ஆனால் யூஆர்எல்லாக இருக்குது. ஸோ ஆட் ரிசோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்ககிட்ட யூஆர்எல் இதை இங்கே பேக் வர இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ரிசோர்ஸ் போனேன். இங்கே வந்து யூடியூப் வீடியோஸும் கொடுக்கலாம், இல்லை நார்மல் யூஆர்எல்ஸும் கொடுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட என்னென்ன யூஆர்எல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரலாம். இந்த லிங்க்கு அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லிங்க் உங்ககிட்ட இருக்கோ அவ்வளோ லிங்க் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேறு நம்மகிட்ட வந்து நம்மளோட கூகுள் ட்ரைவில் ஏதாவது கண்டென்ட் இருக்குன்னா ட்ரைவில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மகிட்ட வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது, வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் இன்சர்ட்னு கொடுத்தா நம்மகிட்ட இந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் லிஸ்ட் ஆகும். சோர்ஸ் நம்ம இங்கே வந்து எதை செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எதுவும் கொஸ்டின் வேணும்னா கொஸ்டின் கேட்டுக்கிறேன். நமக்கு இப்போ வந்து ஆடியோ ஃபைல் கிரியேட் ஆகும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே ஆடியோ ஃபைல் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். சப்போஸ் நமக்கு தமிழில் வேணும்னா மட்டும் இதை வந்து இந்த பென்சில் சிம்பிள் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டீப் டைவ்ன்றது 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி, இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நேற்று நான் ஆடியோ சென்ட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி இருக்குது. ப்ரீஃப்ன்றது சிம்பிளாக ஒருத்தர் மட்டும் பேசுவார். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஷார்ட்டாக வேணுமா லாங்காக வேணுமாவும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ப்ராம்ப்ட் நமக்கு வேணும்னா இங்கே ஏற்கனவே சில சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கும். ஸ்டில் நமக்கு ப்ராம்ப்ட் எதுவும் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ராம்ப்ட்ஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னா வி கேன் ஆட். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேணாம், என்ன மாதிரி ஆட் பண்ணலான்னா நீ வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு, ரொம்ப ஒரு இல்லைனா வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலுக்கு சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு ஸ்டாஃபுக்கு சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண, அது மாதிரி அந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அது அது இது வந்து ஆடியோக்கு. அதே மாதிரி நம்ம வீடியோக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே ஜென்ரேட் ஆகும். நமக்கு தமிழில் வேணும் இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் இந்த பென்சில் சிம்பிள் கொடுத்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் நிறைய வேணுமா ப்ரீஃபாக வேணுமா, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டம் ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி தீமில் வீடியோ வேணும் அதை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ண சொன்னால் பண்ணணும். மைண்ட் மேப்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் முன்னாடி பழைய எக்ஸாம்பிள்ஸ் போனோன்னா. ஸோ மைண்ட் மேப்புன்றப்போ நமக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, சப் டாபிக்ஸ் என்ன இருக்குது, அந்த சப் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இந்த டாப்பிக்கில் கீ ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஓகே, எனக்கு வந்து இது என்னென்ன இஸ்ரோ தெரியுது, ஐஐடி மெட்ராஸ் தெரியுது, இது என்ன தெரியல. ஓகே, அதை கிளிக் பண்ணி ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அதை கிளிக் பண்ணாவே அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன், அந்த ப்ராம்ப்டை கொடுப்பான். ஸோ அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி ஓகே இந்த ஆர்கனைசேஷன் வந்து இதான் பண்ணுது. சார் இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வருது. சப்போஸ் நான் என்னோட கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக போட்டுட்டு அதை வாய்ஸ்க்கு மாற்ற முடியுமா? முடியும், அதான் சார் சொல்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போது ஓகே நம்ம வந்து இஸ்ரோக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லா சோர்ஸஸையும் மியூட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றுமே இல்லை, ஆட் சோர்ஸ் கொடுத்தேன். ஆட் சோர்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்தேன். அப்லோட் ஃபைல்ஸில் நம்ம வந்து எஃப்டிபி ப்ரோக்ராம் நடந்துச்சு, அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபீட்பேக், இந்த ஃபீட்பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட கண்டென்ட்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீட்பேக்கை அது வந்து லோட் பண்ண ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு லோட் ஆனதுக்கப்புறம் அது வந்து இப்போது சோர்ஸ் வந்து ஆட் ஆகிடும். எப்படி சோர்ஸ் ஆட் ஆகும்னு தெரியும்னா இங்கே 0ன்னு இருக்கா, லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே 1ன்னு மாறும். ஸோ 1ன்னு மாறினதுக்கப்புறம் இங்கே இருக்க எதை நம்ம பண்ணாலும் அதால் ஆக்சஸ் பண்ண முடிகிற சோர்ஸ் வந்து இந்த சோர்ஸ் மட்டும் தான். ஏன்னா நான் இப்போ மற்ற எல்லாத்தையும் அன்கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எல்லா சோர்ஸையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோர்ஸ் மட்டும் தான் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே, இதுதான் நம்மளோட ஃபீட்பேக் இது. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபீட்பேக் இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு
இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆடியோ ஃபைல்லாம் வந்து ஜெனரேட் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுறேன். மைண்ட் மேப் கொடுத்துட்டு ஸோ இங்கேயே நமக்கு வந்துச்சு பேஸ்ட் ஆன் ஒன் சோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த சோர்ஸை மட்டும் தான் அது யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு எதோ கொஸ்டின் கேட்கணுனாலும் இங்கேயும் கேட்டுக்கலாம். வாட் இஸ் த ஓகே. ஸோ அந்த இதில் வந்து கமாண்ட்லாம் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. நம்ம கொடுத்த டேட்டாவில் டிஸ்லைக்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்னு சொல்கிறப்போ இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து பேசியிருக்காங்க, இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இமேஜின் பண்ணலாம், நம்மளோட கண்டென்ட் நம்மகிட்ட வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட். அந்த கண்டென்ட்டில் ஸோ இதான் நம்மளோட கண்டென்ட். அதில் வந்து என்னென்ன கீ ஏஐ கான்செப்ட் டூல்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ChatGPT, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு மேம்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மேம்ஸை நீங்கள் ஃபேக்கல்ட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செஷன் ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன, பார்ட்டிசிபெண்ட் இன்சைட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட கண்டென்ட்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். என்னென்ன வாய்ஸு, வீடியோ, ஆடியோ என்ன வேணா கிரியேட் பண்ணலாம். சொல்லுங்கள் மேம். சுபாஸ்ரீ மேம். சரி, இப்போ ஒரு ஒரு பெரிய லென்த்தியான கண்டென்ட் இருக்கு. ஆனா எனக்கு அதுல ஒரு பர்டிகுலர் மட்டும் வாய்ஸா வரணும்னா ஐ ஹவ் டு கிவ் த ப்ராம்ப்டா? இல்லை சார். அப்போ அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு லென்த்தியான கண்டென்ட்டை வந்து திரும்ப ஆட் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் ஆட் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கணும். அந்த கண்டென்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்குமா, அந்த 500 வேர்ட்ஸ் கண்டென்ட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்ற ரிசோர்ஸஸ் டிசேபிள் பண்ணிட்டு அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஏஐன்றது ஹலுசினேஷன்ன்றது ஒன்று இருக்குது. அதால் வந்து புரிஞ்சிக்க முடியும். 100% நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய கண்டென்ட் கொடுத்து இதுலேருந்து இந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துருவான்னு சொல்கிறோம். நம்மளே இந்த கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து நீ வந்து ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லிக்கலாம். அதுதான் பெஸ்ட் வே. ஃபாஸ்ட்டாக அதை வந்து புரிஞ்சுட்டு வேற எதுவும் இது பண்ணாமல் பண்ண முடியும். அதால் தேங்க்யூ. Sir, good evening, sir. சொல்லுங்கள். Sir, myself, Dr. R. Subhashri from Department of Business Administration, belonging to St. Thomas College of Arts and Science, Coimbatore. ஓகே. So, first of all, I thank this entire team for organizing such a wonderful meeting online FTP on the very recent relevant topic, which is most demand of the day. தேங்க்ஸ் மேம். Sir, everybody would have heard about all these artificial intelligence apps and the websites which has been coming nowadays. And even I have also heard about this word called as Notebook LM. And sir, I believe that for today's session, the topic is all about the benefit and the use of Notebook LM. I'm right, sir? Correct, ma'am. Yeah. So can you please, because I have heard about it, but I have not used it. I have used two apps. One is all over everybody in phone. We have something called as, apart from Google, we have by default something called as ChatGPT. Any doubt we have, we go to either Google or nowadays we go for ChatGPT, because the difference between Google and ChatGPT is it is having like a conversation. ChatGPT gives us some conversation. That is the only thing we go for all this AI. Right. In that way, sir, Notebook LM, the benefit of Notebook LM is what I have in my mind is, and just I want to clarify with you. Is it like it is going to create data for any prompt which we give to it? And if you want to convert the data into the text conversion of the data in the form of a text, image, audio, video, all the four, isn't it, sir? That's right, ma'am. But இப்போ வந்து ChatGPT இட்ஸ் கொஸ்டின் ஆன்சரிங் மாடல். நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அவன் பதில் சொல்கிறான். பட் அது வந்து 100% அத்தன்டிகேட்டட் கிடையாது. அது வந்து இட்ஸ் ட்ரைன்ட் என்னவே உனக்கு வந்து தெரியலனாலும் நீ பதில் சொல்லு அப்படின்றது. அதனால தான் நேற்று நம்ம பார்த்தப்போ ஒரு கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நான் கேட்குற நிறைய கேள்விக்கு இல்லை, அந்த டேட்டா என்கிட்ட இல்லை, நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணுங்கள், அதை வச்சுட்டு நான் வந்து
சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த நோட் புக் எல்லாம்ன்றது ஆக்சுவல் பர்பஸ் வந்து அஸ்யூம் நான் சுதர்ஷன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்றப்போ, இப்போ ஏரோடைனமிக்ஸே படிக்க போகிறேன், இல்லை நாளைக்கு போய் கேட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், கேட் எக்ஸாமுக்கோ இல்லை ஜேடபிள்யூன்னு ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன். அங்கே வந்து எனக்கு நான் படிக்க வேண்டிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நான் வந்து ஒரு டெப்த்தாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்முலாவை ஒரு 100 ஃபார்முலா இருக்குது மகப் பண்ணிட்டு அதை வந்து பண்ணிட்டு போகலாம். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சாரை வந்து டியூட்டராக வந்து டெய்லி வச்சுட்டு அவருக்கு கால் பண்ணிட்டு சார் இது எப்படி சார் வருதுன்னு கேட்க முடியாது. ஸ்டில் யூடியூப் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூடியூப்ல நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது நமக்கு அந்த இடத்துலையும் நம்மகிட்ட நிறைய கேள்வி இருக்கும். அங்கெல்லாம் கேட்டுட்டு நம்மளால அந்த அவுட்புட் வாங்க முடியாது. ஸோ இங்கே நம்ம நோட் புக் எல்லாம்ல என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு ஒரு நான் வந்து நிறைய விஷயம் இந்த நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணி படிச்சிருக்கேன். இந்த டெய்லி சயின்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட டெய்லி சயின்ஸ், ஏரோஃப்ளைன் எப்படி பறக்கு, நம்மளோட ஃபேன் சுற்றுறதுக்கும் ஏரோப்ளைனில் இருக்க விங் சுற்றுறதுக்கும் என்ன, அதுக்கு பேக்கில் இருக்க சயின்ஸ் என்ன, ஒரு மாலைக்குள் உடையுது அதுக்குள்ளே இருக்க சயின்ஸ் என்ன, ஸோ சன்னை வந்து எர்த் சுற்றி வருது சன் வந்து என்ன டைமில் சன் என்ன பண்ணுச்சுன்னா எர்த்தை சுற்றுறது நின்றுடும். அதே மாதிரி எர்த்தில் என்ன இல்லைன்னா மூன் சுற்றுறது நின்றுடும். அந்த மாதிரி நம்ம எவ்ரிடே சயின்ஸை வந்து நம்ம ஆசைப்படுற தமிழ்லையோ இல்ல நம்ம கேட்குற மாதிரி ஒரு வீடியோவாவோ ஒரு ஆடியோவாவோ படிக்கணும்னா படிக்கிறதுக்கு 100% இது பில்ட் பண்ணது வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் இருக்குன்னா அதை வந்து உண்மையா புரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்கன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்றது ஒண்ணு. செகண்ட் வந்து படிச்சதை வந்து அவங்க கரெக்டா படிச்சாங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக குவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. குவிஸ் அதே மாதிரி இந்த சேட்டும் இருக்கு. இந்த சேட்லையும் அவங்க வந்து இது நான் இதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டாபிக்ல இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறான். அதுவும் எதுலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், நம்ம வந்து நம்மளோட சோர்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம படித்த வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதை தான் ரெஃபர் பண்ணுவான். ஏஐன்றது அந்த ஸ்பேஸில் வந்து அவன் ட்ரைன்டு வித் லாட் ஆஃப் டேட்டா. பட் இங்கே நோட் புக் எல்லாம்லாம் பார்க்குறப்போ அந்த லாட் ஆஃப் டேட்டாலாம் அவன் யோசிக்க மாட்டான். அவன் யோசிக்கிறது இந்த சோர்ஸ் இல்லைன்னா அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம முந்தானத்தெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறப்போ ஒரு புக்குனா தமிழில் ஆர்எஸ் அகர்வால், இந்தியாவில் ஆர்எஸ் அகர்வால் எழுதின ஆப்டிடியூட் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி சொல்கிறதுனால தான் அந்த புக்கில் என்னென்ன A to Z என்ன டாபிக் இருக்கோ அதை அவன் படிக்கிறான். ஸோ அதை விட்டு அவன் ஆப்டிடியூடை போயிட்டு யூஎஸ் எழுதின ஒரு ஆத்தரில் படித்து அந்த டாபிக்ஸ்லாம் மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து நம்மளுது, இங்கே இருக்க கண்டென்ட் நம்மளுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த டெப்த்தாக படிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து சிலருக்கு வந்து வீடியோவாக பார்க்க பிடிக்கும், ஆடியோவாக பார்க்க முடியும், ரிப்போர்ட்டாக பார்க்க பிடிக்கும், ஸ்லைடு இப்போ நம்ம தமிழில் ஒரு பிபிடி பார்த்தோம் அது மாதிரி பிபிடியாக பார்க்க பிடிக்கும். அப்படி இல்லைன்னா நாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டோம், அதை எழுதிட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ப்ரெசென்ட் பண்ணுறப்போ பிபிடியை போயிட்டு 100% நம்மளோட எஃபோர்ட் அங்கே போட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம வி ஜஸ்ட் யூஸ் திஸ். நம்ம தமிழ்லேயே அந்த அளவுக்கு பிபிடி பண்ண முடியுதுன்னா இங்கிலீஷில் நான் எந்த அளவுக்கு பிபிடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிபிடிஸ் கிரியேட் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நான் போய் ப்ரெசென்ட் பண்ண போகிற என்னோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கோ நல்லா பண்ணலாம். ஸோ சாட்ஜிபிடிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு பிபிடி கிரியேட் பண்ண சொன்னால் பண்ணாது. பட் காமா ஏஐன்னு அந்த ஏஐ பண்ணுறான். இந்த அளவுக்கு நம்ம வந்து ரிசர்ச் ஓரியன்டாக போகிறோம். ஒரு ஃபுல் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக நம்ம வந்து எக்யூப்ட் ஆகிட்டு நம்மளே குவிஸ் பண்ணி நம்மளை அசஸ்ட்டும் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிபிடியை கிரியேட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு ஒருத்தவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் நம்மளால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியும் வித் அண்டர்ஸ்டாண்டிங்கோட. நான் வந்து இப்போது ஏதோ ஒரு ஃபிசிக்ஸில் ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போது ஏரோடைனமிக்ஸில் ஏதோ ஒரு சின்ன அந்த ப்ரொபல்ஷன் சொல்கிறாங்க, அந்த ப்ரொபல்ஷனை பற்றி Correct, sir. I have understood it very clearly, sir. And now you just gave me a word called as gamma. My next question was about to ask that because I recently used gamma, sir. As you said, ChatGPT is giving all the data, PowerPoint presentation. It takes a bit time in that. But in gamma, sir, just a prompt, just one sentence, one prompt, it itself gives lot of cards. It is giving us an outline that do you want all these details? Is this details correct? It is creating the details and it is creating in the form of a PPT and it is giving us. Yeah. So as you said, the gamma, sir. Sir,
But in Gamma, I have not used much deep about what it is. This is that. But in Notebook LM, difference between Gamma, you have given a clear explanation about chat difference and Notebook LM difference. About Gamma, so we don't have a quiz in Gamma, or we have quiz only in Notebook LM. Yeah, Gamma we don't have quiz. So Gamma it's a product only built for creating presentation. But Notebook LM it's a product creating presentation. PPTs and my presentationக்காக மட்டும் means transforming in the form of text, audio, video. It's like a உங்க வாய்ஸ் conversation. it's breaking. மேம் okay ma'am, can you hear me? Okay. Any other questions? Ma'am, can you hear me? Sir, excuse me, Okay. sir. Okay. Yeah. Just now, it's a network issue, so I was not connected, and only got connected. Okay. Sir, this is supporting the students. Is this supports research scholar coming out of plagiarism? I would not say it's not currently supporting the bloggerism and AI. It's so if generate பண்ற இடத்துல bloggerism is there, AI content is there. What எங்க actual support பண்ணுதுன்னா it's reducing the time of understanding and அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த டைம்ல it's reducing and the way of explaining is good. Visualization அதெல்லாம் good, but it's not reducing bloggerism 100%. Okay, so immediate if we want to have any synopsis, most of the nowadays people, because student is always a student, can be a UG, PG or MPhil or PhD, whatever it is. People get the help of all these things and do their synopsis or any meeting for any sessions. So 100% that we cannot fully rely on this for the highest basis of plagiarism. As you said, it is having the plagiarism. So it is mandatory that we are going back to the traditional method of giving the data for preparing for the PhD basis as a research scholar. Correct, sir? Yes, when we are going for PhD kind of research, you need to do a lot of data analysis and you need to read a lot of PhD reports, right? And adukku you can use this thing, but when you are creating something, you need to submit a presentation, that PPT, that article. But to submit that, நம்ம டைரக்டா we can't able to write it, just copy paste, that won't happen. We just நம்ம அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஓகே 5 புக் இருக்குது, அந்த 5 புக்கு அப்லோட் பண்ணிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற அனலைஸ் நம்ம பண்ணலாம். அதை வச்சுட்டு வி வில் ஹாவ் அவர் ஓன் பிரைன். இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த டைம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எழுதுகிற டைம். ஸோ எழுதுறது வி ஒன்லி நீட் டு டூ. ஸோ it can do, but suppose the chapter called as review of literature, ROE. Review of literature, we get as you said, and then we get the essence, the main concept from that, and we put it in our own language, our own style of writing. Correct, sir? Correct. Even நம்ம if we are using our own style, it's saying it's bloggerism. At least 20%, 10-20% it's bloggerism, because இன்டர்நெட்ல ஹியூஜ் கண்டென்ட் இஸ் தேர், அண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஹியூஜ் கண்டென்ட் நம்ம இன்டர்நெட்ல இருந்து படிச்சிட்டோம். ஸ்டில் இஃப் யூ ஆர் ரைட்டிங் MBA too. I just want to know, ரியலி சாரி, நிஜமா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே தான் இருக்கு. ஸ்டில்
சாரி மேம். மேம் இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட சேட்டில் சேட்டில் போடுங்க மேம். For article writing, it can be a chapter or it can be the article in the form of journal. For us, Okay. Ma'am, still it's breaking only. So now can you hear me, sir? now I can hear you, ma'am. Yeah. So my last and final question is just for the clarification and Mm. for my upliftment, I'm asking this, sir. Okay. To gain ISBN and for ISSN in the form of conference, book chapters, and article writing to be published in a journal, does Notebook LM support in what way, sir? Okay. To submit a journal, definitely to do our initial research in terms of the depth, the learning depth, topic depth, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தென் இஃப் சம்மன் இஸ் ஸ்டார்டிங் ஓவர், நம்ம வந்து நம்மளோட ரிசர்ச் சமிஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ், யார் யாரெல்லாம் என்ன, இப்போ ஓகே ஒரு ரிசர்ச் பண்ண போகிறோம், ரிசர்ச் சப்மிட் பண்ண போகிறோம் ஐஎஸ்எஸ்சிக்கு, அவங்க அதை சப்மிட் பண்ணணும்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சர்ச் பண்ணி என்ன 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 மக்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்ற பிளாக்ஸ் எல்லாமே இங்கே நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம இங்கே ரீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மைண்ட் மேப்பாவோ ரிப்போர்ட்டாவோ கிரியேட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துட்டு, டெக்காவோ கிரியேட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எடுத்துகிட்டு வரலாம். பட் அந்த எண்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணுற, நம்ம வந்து ஒரு 50 பேஜ் 100 பேஜ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். அந்த 50 பேஜ் 100 பேஜோட ரிப்போர்ட்டில் அந்த வேர்ட்ஸ் வந்து ஸோ அந்த ஃபுல் ப்ராசஸில் இட் கேன் ஹெல்ப் அஸ் இன் அனலைஸ் பண்ணுறதுக்கும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் இட் கேன் ஹெல்ப். பட் அந்த லாஸ்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற அந்த 50 to 100 பேஜ் வந்து அந்த கண்டென்ட் வந்து நம்மளுடைய கண்டென்ட்டாக இருக்கணும். ஏன்னா அட் த எண்ட் இட் வாஸ் ஏஐ ஜென்ரேட்டட், ஸ்டில் வி கேன் ஜென்ரேட் இட் ஆஸ் அ ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நம்ம ஜீரோ ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அங்கே கொடுத்துட்டு இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டை கொடுத்து அதை சேஞ்ச் பண்ண சொன்னால் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் பிளாகரிசம் செக் பண்ணுறப்போ ஒரு 20% தான் நம்மளோட ஃபுல் கண்டென்ட்டோட பிளாகரிசம் இருக்கும். ஸ்டில் அந்த பிளாகரிசம் எப்படி கம்மியாக இருக்கும்னு பார்த்தா கண்டென்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் அந்த வேர்ட்ஸை மட்டும் மாற்றி போட்டிருக்கோம், சினானிம்ஸ் ஆன்டினம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் பண்ணியிருக்குமே தவிர அந்த ஃபுல் கண்டென்ட்டை நம்ம ஓன் பண்ணுறோமான்னு பார்த்தா இட்ஸ் அ கொஸ்டின். ஸோ அப்போ வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபுல் ப்ராசஸில் நம்ம என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கும் வி கேன் யூஸ் நோட் புக் எல்லாம். அந்த மாதிரி பண்ணலாம். Okay, sir. For slowness, students correct. So in what way, sir, this will support the slow learners? ஸோ ஸ்லோலர்னஸோட முதல் ப்ராப்ளமே அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று புரியலன்றதை வந்து ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், அதுக்கப்புறம் 3வது தடவை அவங்களே வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்க பயப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சிஸ்டம் வந்து எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் சிஸ்டம் திட்ட போகிறதில்ல. ஸோ அவங்களோட கேள்வி ஸ்டில் நம்மக்கிட்ட ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 1000 டைம்ஸ் இந்த ஏஐ கிட்ட எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து கிரிக்கெட், நான் ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கேன், எனக்கு கிரிக்கெட் பிடிக்குது. எனக்கு வந்து இப்போ ஏரோடைனமிக்ஸ் வந்து கிரிக்கெட் மாதிரி கிரிக்கெட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஸோ கிரிக்கெட்டில் பால் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஏரோடைனமிக்ஸில் இந்த பிரின்சிபல் வந்து இப்படி ஸ்விங் ஆகி ஒர்க் ஆகுது, அது ஸ்விங் ஆகுறதுனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவங்க வந்து கோரிலேட் பண்ணி படிக்கும். இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டியால் வந்து அவங்க கிரிக்கெட்டை வச்சு கோரிலேட் பண்ணி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்றது அது வந்து நம்ம கிரிக்கெட் தெரியணும். ஆனால் ஏஐக்கு வந்து கிரிக்கெட், ஃபுட்பால் என்ன வேணால் அதுக்கு கூட கோரிலேட் பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேமிஃபைட் லேர்னிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் படிச்சிட்டோமா, இப்போ குவிஸ் வைக்கிறதுனால ஏஐ அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஓகே, அந்த குவிஸில் தப்பு பண்ணாலும் அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வருது, அங்கேருந்து ஸ்டில் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளால் கேட்க முடியுது. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு புரியல, ஓகே இந்த வேர்ட் மட்டும் எனக்கு புரியல, அதை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ
நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து இமேஜாக பார்த்தா பிடிக்கும்னா ஓகே இமேஜ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட்புட்டை எடுத்து வி கேன் டூ மேம் ஸ்லோ லேர்னர்ஸ். Simple is like notebook LM ஓட main plus advantage வந்து it is authenticated data, correct sir? நம்மளோட ஓன் The டேட்டா document, the source, the data, the text, message, authenticated data, as you said, from the reference book, from the authors only it is getting. So even for a NET exam, set exam, everything we can rely on notebook LM. Correct sir? நோட்புக். கரெக்ட் கரெக்ட். சார் உங்க காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? நேத்துக்கு Thank you. நீங்க ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தீங்க, அது டவுன்லோட் பண்ற வேலைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு சார் செஷன். ஓ ஓகே ஷூர் சார், நான் அது சேட்டில் தரேன் சார். ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ ஸோ இதுக்கப்புறம் மீதி இருக்க 3 வந்து இன்ஃபோகிராஃபின்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸ்லைட் டெக்குன்றதை நம்ம அந்த தமிழ் பிபிடி எல்லாம் பார்த்துலையே அந்த மாதிரி நம்ம அந்த டெக்கை கிளிக் பண்ணால் வீடியோஸ்லாம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஸ்லைட் டெக்கும் ஆகும். ஸோ டேபிள்ன்றது டேபிளர் ஃபார்மேட்டில் ஒன்று இப்போ எஃப்டிபியில் இது வந்து இந்த பாயிண்ட்டு இந்த டேபிளர் அந்த மாதிரி சொல்லிட்டு வரும். ஒன்ஸ் நம்மளோட செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நோட் புக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதும் சரி, பசங்களுக்கு சொல்லி தரதும் சரி, யூ வில் ஜஸ்ட் யூஸ் இட் அவுட். அந்த மாதிரி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இட் வில் beneficiary to you. So yeah, please try it out. Sir, ChatGPT when we use per day, sir, it is free of cost only. After certain limit is attained, it is not telling, it is not giving any data. It says that the limit for today has been stopped. And what about Notebook LM, sir? So yes, notebook எல்லாம் currently it's free. Next ஒரு 2 yearsக்கு கண்டிப்பாக it will be free தான். ஸோ எப்போ அது வந்து பெய்டாக மாறும் அப்படின்றப்போ அது ஆனால் அது வந்து இட்ஸ் தட் அவங்க இப்போ வந்து ChatGPTயும் சரி அவங்க வந்து பெய்டாக மாற்றுவாங்களா Is it மாட்டாங்களா? unlimited, sir? Is it free only? But it is unlimited per day, sir. It is free only. We are happy about it. But is it unlimited, sir? Because ChatGPT, we have certain limitations per day. ஸோ அன்லிமிட்டட்னா நம்ம வந்து நார்மல் யூசேஜில் பிபிடிஸ் வந்து ஒரு நாளைக்கு 14 ஸ்லைட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம வந்து இப்போ ஜியோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஜியோவில் வந்து இந்த 1.5 இயர்ஸ்க்கு வந்து அந்த கூகுளோட ப்ரோ வெர்ஷன் நமக்கு தராங்க. ஜியோ சிம்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நம்ம 350 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு அந்த கூகுளோட ப்ரோ வெர்ஷன் எனேபிள் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா 1.5 இயர்ஸ்க்கு நம்ம எத்தனை பிபிடி வேணால் கிரியேட் பண்ணலாம், எத்தனை வீடியோ வேணால் கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அப்படி இல்லை யாருன்னா நம்ம வந்து இந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம், நான் வந்து ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் அது யூஸ் பண்ணுறப்போ நான் அது எவ்வளோ நாளைக்கு நான் என்னோட ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறேனோ அவ்வளோ நாளைக்கு என்னுடைய இந்த கூகுள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இது ப்ரோ வெர்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வேறு ஏதோ ரீசார்ஜ் பண்ணுறோம், அந்த ரீசார்ஜில் நமக்கு ப்ரோ வெர்ஷன் கிடைக்குதுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஜியோ ஏர்டெல் என்ன பண்ணாலும் சரி நமக்கு ஏதாவது ஒரு ஏஐ வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோவை எனேபிள் பண்ணிட்டோன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஆனால் அட் தி எண்டு என்னோட பர்ஸ்பெக்டிவ் இது எப்படி வரும்னா நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு பேக் வந்து 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்மளால் வந்து 299க்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்க முடியாது. அவன் வந்து அப்படி ஏர்டெல் வந்து அப்படி பண்ணிட்டாங்க, ஏர்டெல் ஜியோலாம். பட் சேம் இன்னவே ஏஐ வந்து இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இன்றைக்கி வந்து அது நமக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக் வந்து நம்ம எதுக்கு ஒரு ஜிபி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஏஐ நமக்கு இருக்குது. பட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அது நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது எல்லா பேங்கிங்காக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து 80% வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வென் சம்மன் இஸ் ஆடிங் வேல்யூ, நமக்கு வந்து ஒருத்தன் வேல்யூ ஆட் பண்ணுறான், நமக்காக ஒருத்தன் பிபிடியில் ஒர்க் பண்ணுறான், நமக்காக ஒருத்தன் ரிசர்ச் பண்ணுறான், அப்போ வந்து கண்டிப்பாக நமக்காக ஒருத்தன் வேல்யூ ஆட் பண்ணுறான், நம்ம அவனுக்குன்னு ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் இல்லையா? அது இட்ஸ் நீ வந்து எனக்காக எல்லாமே பண்ணு, பட் நான் வந்து பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ராங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவன் வந்து இப்போ இன்ன வரைக்கும் அவன் வந்து 100% கரெக்டாக பண்ணல. அதனால தான் ChatGPT, Gemini எல்லாமே நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற எல்லாமே கரெக்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஆத்தென்டிகேட்டடாக செக் பண்ணிட்டு நீ ஆன்சர் இது பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது தாண்டி என்னைக்கு எல்லாமே கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு கண்டிப்பாக பே பண்ணுங்கன்னு சொல்லுவான். அன்னைக்கும் நமக்கு இந்த சர்வீஸ் வேணும்னா we don't have any option and it's good only. அவன் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன ஒன்று பண்ணி தான் இருக்கணும். பட்
அவங்க அந்த அந்த ஸ்கேல் வரப்போ கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஒரு பர் மந்த்துக்கு 100 rupees அவ்வளோதான் இருக்கும். தட்ஸ் மச் அஃபோர்டபுள். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த 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 பேக்கு அவங்க கொடுக்குற வேல்யூ வந்து இட்ஸ் ஹியூஜாக இருக்கும். பட் இப்போதைக்கு ஃப்ரீ தான் மேம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 14 ஸ்லைட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு அதை தாண்டி போகணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜியோ சிம்மோ இல்லை ஏர்டெல் ஃபைபரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். அது இருந்தால் நீங்கள் அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ப்ளீஸ் அந்த எஃப்டிபி ஃபார்ம் ப்ளீஸ் சப்மிட் இட். அண்ட் என்னோட நம்பர் ஐ வாஸ் புட்டிங் இன் சேட். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். Thank you, sir. தேங்க்ஸ்.